நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதித்தார்கள். நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிறோம். ஆனால் அவங்க இல்லையா? நடு ராத்திரி பவுல் சீலா 2 பேர் தான் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முழு எதிர்ப்பு. இவங்க சிறைச்சேதம் பண்ணப்படலாம் அல்லது அடிவிழலாம். எவ்வளவோ போராட்டம் நிறைந்த நாட்களில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் கர்த்தரை பாடி துதித்தார்கள். அவங்க வேறு ஒன்றுமே செய்யலை, பாடி துதித்தார்கள். அங்கே எல்லாம் சிறைச்சாலை என்ன செஞ்சிச்சு? கட்டுகள் எல்லாம் தன்னால் கலண்டது. எனவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை நிறைந்தவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை குறித்த காரியங்களே நமக்கு ஞாபகப்படுத்தும்படி தான் இது எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த நடு ராத்திரியில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டவர்கள். ஆனால் அதிகமான உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சென்றவர்கள் தான் தேவனுடைய மகிமையை கண்டார்கள், ருசித்தார்கள். சுகபோகமாய் வாழ்ந்தவர்கள் உயிரோடே செத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட அவரை தியானிக்கும் தியானம் இனிதான் இருக்கும் என்று பக்தன் எழுதுகிறார். எனவே இந்த நாளில் நாம் அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் நான் கேட்டேன். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் வீட்டிலிருந்து தியானித்து வந்த காரியங்கள் வேறு. ஆண்டவர் எனக்கு சொன்ன உடனே நீ அதெல்லாம் மறந்துடு அப்படின்னாரு. உடனே நான் அதை விட்டுட்டு, ஆண்டவரே இப்போ நீர் என்ன பேச விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்த போது, நான் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ அதே வார்த்தையை நமக்கு கர்த்தருடைய தாசன் பேசின போது நான் தம்பியை பார்த்தேன். தம்பி பார்த்தாரா என்னன்னு தெரியல, பார்த்தேன். உடனே ஆண்டவர் என் உள்ளத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சியை தந்தார். நான் என்ன வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ அதே வார்த்தையை சகோதரரும் பேசினார்கள். கடைசியாய் பேசின அந்த சகோதரியும், அவர்கள் அதை கலையரசி சகோதரியும் பேசினார்கள். உடனே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி எலிசபெத்தை பார்த்த உடனே, மரியாளை பார்த்த உடனே எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஐக்கியம் தான் உண்மையான ஐக்கியம். எப்படி ஒருவர் சந்திக்கும்போது, ஒருவரோடு பேசும்போது அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? பூரிக்கும், துள்ளும். தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாய் அவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் உற்சாகமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட வார்த்தையை இந்த நாளில் கர்த்தர் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது நாம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 106:24. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை குறித்து வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்யலை? விசுவாசிக்கவில்லை. இச்சிக்கப்படத்தக்க தேசம், அதை அசட்டை பண்ணினார்கள். பாருங்கள், தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள்.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். நல்ல ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் மீட்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அதோடு முடியல. ஆனால் அவர்களுக்கு ஒரு தேசத்தை தேவன் என்ன செய்திருந்தார்? வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அதை அவர்கள் என்ன செய்யலை? விசுவாசிக்கவில்லை. அவர்கள் இடையில போகும்போது அவர்கள் வயிற்றுக்கு ஆகாரம், தண்ணீர், இறைச்சி, இதோடு அவன் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விட்டார்களே தவிர எதிர்காலத்தில் தேவன் தங்களுக்கென்று ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் சில சிந்திக்கவில்லை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 21 வரை வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரப்பாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அப்ப என்ன கொடுத்து விட்டார். ஆனா இந்த வார்த்தையை அவர்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. பாருங்க, கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, கொடுத்து விட்டார். இவங்க சொற்ப ஜனம்தான். சொல்லப்போனால் ஆபிரகாம் பிள்ளையே இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்கும்போது தேவனுடைய திட்டம் என்ன? இப்படிப்பட்ட இந்த தேசத்தை இந்த சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்யலை? வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படித்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் மாறுகிறது, பலனாய் மாறுகிறது, அதற்கு நேராய் நம்மை நடத்துகிறது. சரியா? எனவே நாம் தேவனுடைய வார்த்தையை நேசித்து வாசித்தால் அதை விசுவாசிக்க முடியும். அதனால தான் சொன்னாங்க, வேதத்தை வாசிக்கணும் 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 சொன்ன காரணம் என்னென்னா, அதை வாசிக்கும்போது தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கக்கூடாத ஒரு தடை நாமே ஏற்படுத்திவிடக்கூடாது. சரியா? சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. 1000 தலைமுறைக்கென்று ஆபிரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும் ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அன்னைக்கு சொன்னார், அதோடு முடிஞ்சு போகிறதில்ல. நமக்கு சொன்னார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது நிச்சயமாய் பலிக்கும். எனவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மறந்து விடவில்லை. அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார்னா அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் டைரியில் எழுதி அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது, நான் மறந்து விடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை சேவிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆண்டவர் அப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு பிளான் வச்சுருந்தார். இதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை நாட்களில் எப்படி பழைய உடன்படிக்கை நாட்களில் ஒரு திட்டம் வைத்திருந்தாரோ அதே போல் இந்த புதிய உடன்படிக்கையிலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன தெரியுமா? சகோதரி வாசித்தாங்க, என்ன வசனம் தெரியுமா? கலாத்தியர் 4:19 வாசிங்க.
கலாத்தியர் 4:19. கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஒரு முறை கிறிஸ்து மரியாளுடைய கற்பத்திலே அவர் உற்பவித்தார். கரெக்டா? ஒரு முறை கிறிஸ்து மரியாளுடைய கற்பத்திலே உற்பவித்தார். இப்பொழுது நமக்குள்ளே யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா. மரியாளிடத்தில் உருவாகின கிறிஸ்து அல்ல, இப்பொழுது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் யார் இருக்க விரும்புகிறார்? கிறிஸ்து இருக்க விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்தவன். அவனே கிறிஸ்துவை உடையவனே, கிறிஸ்துவை உருவாக்குவனே யாரு? கிறிஸ்தவன். பழைய உடன்படிக்கையில் தேசம், புது உடன்படிக்கையில் கிறிஸ்து நமக்குள்ளே, கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதுக்குத்தான் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன இருக்கணும்? யார் இருக்கணும்? கிறிஸ்து. பவுல் சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, இந்த ரகசியத்தை, இந்த சத்தியத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? பாருங்க, அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், அது எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்து எனக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்து எனக்குள் வாழ வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் சொன்னார், பிலிப்பியர் 3:7 முதல் வாசிங்க. எனக்கு எனக்கு என்னெல்லாம் லாபமாக இருந்துச்சோ, அப்போ எது முக்கியம்? அப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு எல்லாமே நஷ்டமானாலும் பரவாயில்ல, எனக்கு யார் மட்டும்தான் லாபம்? கிறிஸ்து மட்டும்தான் லாபம். ஏன்னா இந்த உலகத்திலேருந்து ஒன்றையும் கொண்டு போக முடியாது, ஒன்றையும் கொண்டுட்டு போக முடியாது. நம்ம போக போகிறது யார்கிட்ட போக போகிறோம்? கிறிஸ்துவ இடத்துல போக போகிறோம். கிறிஸ்து இங்கே நம்மோடு இருக்கும்போது மரணத்தை பார்த்து நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன்னா கிறிஸ்து இடத்துல போகிறவனுக்கு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் நம்மோடு. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். வாசிங்க பார்ப்போம் தொடர்ந்து. பிலிப்பியர் 3:7 முதல். லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதான் எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்து, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. பழைய ஏற்பாட்டில் தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு இராமல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யாது? கிடையாது. அவங்களுக்கு தேசம் மட்டும்தான். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் தகுதியாகும்படிக்கு அவருக்காக, யாருக்காக? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். பாருங்க பிரியமானவர்களே, பவுல் எப்படி ஒரு பவுல், இதுதான் அவருடைய லக்கு, அதுதான் அவருடைய வாஞ்சி, இதுதான் அவருடைய தவிப்பு. கிறிஸ்துவே என்னுடைய லக்குன்னாரு. ஒரு காலத்தில் கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொன்னால், யாரெல்லாம் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் துன்பப்படுத்தினார், அவர்களெல்லாம் கொலை செய்தார். இப்போ எந்த கிறிஸ்துவை மறுதலித்தாரோ அதே கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்,
குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அறிவு கட்டாத அந்த அன்பை அவர் அறிந்து கொண்டார். ஏன்னா கிறிஸ்து எனக்காக மரித்தார். கிறிஸ்து எனக்காக, அதாவது முழு உலகத்திற்காக மரித்தது உண்மை. ஆனால் கிறிஸ்து, பவுல் அப்படி சொல்லலை, எனக்காக கிறிஸ்து மரித்தார். இதை நாம் உணரும்போது மாத்திரம்தான் நான் எல்லாவற்றையும் அவருக்காக என்ன செய்ய முடியும், விட முடியும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அப்படிங்கிறதுல மட்டும் போனோம்னா நாம் கிறிஸ்து எனக்காக மரித்தாருங்கிற இடத்தை நாம் காண முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 2:20 படிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அப்போ பவுலுடைய லக்கு என்ன வாசித்தாங்க, சொன்னாங்க. இப்போ செய்தியில் சொல்லும்போது சொல்லிட்டே வந்தாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர் தான் நம்ம யார். ஆனால் பவுல் இம்மைக்காக இல்லை, கிறிஸ்துவுக்காகவே கிறிஸ்துவை பின்பற்றினார். கரும்புக்காகவே கரும்பு சாப்பிடும் தெரியுமா? கரும்பு எதுக்காக சாப்பிடும்? இனிப்புக்காக சாப்பிட்டோம்னா சீனி வாங்கி வாங்கி போட்டுடலாம், இல்லாட்டா ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் கரும்புக்காகவே கரும்பை சாப்பிட்றோம். அது மாதிரி கிறிஸ்துவுக்காகவே நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். சரிம்மா? கடைசியாக நமக்கு கிடைக்கிது என்ன தான்? கிறிஸ்து தான். பவுல் அதே இலக்கில் தான் இருந்தார். வீடு, பொருள், உத்தியோகம், பணம், நகை, இது ஒன்றும் கிடையாது. பவுல் பெரிய கோடீஸ்வரன், கப்பல் வியாபாரியுடைய பையனா. எனவே அப்படிப்பட்டவர் எனக்கு யார் தான்? கிறிஸ்து தான் மையம், வேறு ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் கிறிஸ்து 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 கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு. பிலிப்பியர் 1:21 படிங்க. பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு நட்டம். என்னது இங்கே? நட்டமே கிடையாது, எல்லாமே லாபம்தான். அப்போ கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். எனவே நம்முடைய லக்கு எல்லாம் ஒரு பாடல் பாடினாங்க, அருமையான பாடல், பழைய பாடல். என் நேசர், என் நேசர், என் நேசர், என் ஆத்தும நேசர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டில் சொன்ன அந்த நேசர் யார்? அவர் தான். ஒரு மணவாட்டி மணவாளனை தேடுகிறதுக்கு ஒப்பா இது வர்ணனையாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய லக்கு யார் தான்? கிறிஸ்து தான். கிறிஸ்து தான். கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன தான் வச்சுருந்தாலும் எல்லாம் சீரோ. ஆனால் கிறிஸ்து இருப்பாரானால் ஒன்றுமே இல்லாட்டலும். பேதருக்கு வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொன்னான். புரியுங்க? அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. யூதாஸ்காரி 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொண்டு போனான். அவன் கிடச்சது தூக்கு கயிறு தான். ஆனால் பேதர் கேட்டான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றினோமே. பாருங்கள், அவர் தான், அவருக்காகத்தான் நான் விட்டோம்ங்கிற அவருக்கு தெரியல. பின்னாடி அவனுக்கு தெரிஞ்சு. அதனால தான் இயேசுவை நீங்கள் தலை மேலேயும் கால் கீழே வச்சு அடிச்சிங்க, என்னை எப்படி அடிங்க அப்படி சொன்னான். ஏன்? எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம் அப்படின்னா. எனவே அந்த இடத்துல நாம் வர வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். இப்படி தேடுகிறவர்களை, இப்படி நேசிக்கிறவர்களை தேடுகிறார். இப்படி அவரை நேசிக்கிறவர்களை தேடுகிறார். அப்படி நேசிக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை மட்டுமே செய்கிற தேவனாக இருக்கிறார். எது செய்வார்? நன்மையை மட்டுமே, ஆசீர்வாதத்தை மட்டுமே. நம்ம பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதுதான் பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க இருந்துக்கும்போது பரமவிதாய் நான் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். எனவே பிரியமானவர்களே, நம்மை நேசித்து நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை பிதா கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்திருக்க பிரியமானவர்களே, இப்போ நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் இப்படி நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற கடவோம். அதுதான் மேட்ரு. நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்வது எளிது, சரியா? ஆனால் நாம் சகோதரர்களை நேசிக்கிறோமா? அப்படி அதுதான் முக்கியம். யோவானில் எழுதுவார், கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது போல நாம் ஒருவரை எப்படி இருக்க கடவோம்? அன்பாய் இருக்க கடவோம். அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அங்கே தான் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்து எனக்குள்ளாய் வாழும்போது அது எனக்காக வாழ்கிற வாழ்க்கைக்காக அல்ல. கரெக்டா? அதுதான் சொன்னாங்க. 10ல் 1 கொடுக்காங்க அப்படி, அது பழைய ஏற்பாடு. ஆனால் இப்போ ஒரு சிலர் எப்படி கொடுக்காங்க? 5 பாகம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து அவர்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கு
அடையாளமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே தேவன் இப்படிப்பட்ட இதுதான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஒரு நாளும் என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே ரோமர் 8:10 படிங்க. ரோமர் 8:10. கிறிஸ்து நம்மில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம். அப்போ இதுக்கு தான் அங்க பவுல் சொன்னார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்பவேதனைப்படுகிறேன். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள கிறிஸ்து இல்லை. நீ பாவம் செய்யாத பாவத்தை மேற்கொள்ளுன்னா அவன் ஒரு காலம் மேற்கொள்ள மாட்டான். ஆனால் கிறிஸ்துவனுக்குள் இருப்பாரானால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். அப்போ பாவத்தை ஜெயிப்பதற்குரிய வழி யார் தான்? கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து மட்டும்தான் பாவத்தை ஜெயித்தவர். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நாம் பாவத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும், பண ஆசையை ஜெயிக்க முடியும், பகையை ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி கிறிஸ்து நமக்குள்ளே வாழ வேண்டும். அப்படி கிறிஸ்து நமக்குள்ளே வாழும்போது பிரியமானவர்களே, நம்மை பார்க்கும்போது மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களில் நான் கிறிஸ்துவை காண்கிறேன். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எனவே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் எப்படி சகோதரி வாசித்தாங்க, அப்போஸ்தலர் கால நடவடிக்கையில் எத்தனை பேர் வந்தாங்க ஒருமனப்பட்டு? முதல்ல ஒருமனப்பட்டவங்க எத்தனை பேர் வந்தாங்க? அப்போஸ்தலர் மரியாளோட அவருடைய சகோதரரோட 120 பேர் தான். ஆனால் அப்பம் சாப்பிட்டது எத்தனை பேர்? 5000 பேர், 3000 பேர். ஆனால் இங்கே வந்தது இதுதான் கணக்கு. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும். எனவே இப்படி நாம் ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிறோம் என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தான் வருவாங்க. அது வரை எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்போஸ்தலர் 13:48 படிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:48. 13 என்ன செய்வாங்க? இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது என்ன செய்வாங்க? சந்தோஷப்பட்டு எதை மகிமைப்படுத்தினார்கள்? மனுஷனை அல்ல, பேசினவனை அல்ல, யாரை? வசனத்தை மகிமைப்படுத்த. இன்னைக்கு நிறைய பேர் என்ன, வசனத்தை விட்டு பிரசங்கியாரை தூக்கி பிடிச்சிடறாங்க. என்ன அதனால ஐயா பேசும்போது சொன்னாங்க, போனே எடுக்க மாட்டோம்னாங்க. எனவே பிரியமானவர்களே, வசனம் தெளிவாக சொல்லுது. அதுக்கடுத்து வாசிங்க. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார். அப்போ எல்லாரும் நினைச்ச மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, வர மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? அவங்க பேரங்க இல்லை, அவ்வளோதான். பேர் இல்லாத எப்படி ஓட்டு போட முடியும்? எலெக்ஷனில் வாக்காளர் அட்டையில் ஆதார் கார்டு எடுக்கலாம், உங்கள் எலெக்ஷன் ரோலில் இல்லைன்னா பேர் ஓட்டு போட முடியாது. உள்ள வரைக்கும் போகலாம், நான் இந்திய குடிமகனே சொல்லலாம், ஆனால் நினைச்ச முடியாது, ஓட்டு போடுமே. அதே மாதிரி நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர், நியமித்தவர் யார்? கர்த்தர் நியமிக்க போய் தான் நம்ம வந்திருக்கோம், கூடியிருக்கோம். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்குறோம். இது நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்து உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஆத்துமா தேவனிடத்தில் வந்தபடினால்தான் அந்த ஆத்துமாவை மீட்டுக்கொண்டார். அந்த ஆத்துமாவில் இப்போ கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று சொன்னது போல, இப்பொழுது கிறிஸ்துவின் ஆத்துமா நமக்குள்ளே என்ன செய்கிறது? வாசம் பண்ணுகிறது. அவர் பெருகவும் நாம் சிறுக வேண்டும். அவர் பெருகவும் நாம் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, ஒரு நாள் நாம் யாரை போல கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ ரோமர் 8:28 படிங்க பார்ப்போம். ரோமர் 8:28.
ம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆ சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சகலமும். அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. 29. தம்முடைய குமாரன் ம் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தேவன் எவர்களை முன்னறிந்தார். பாருங்க, எல்லாருக்கும் இல்லை, தேவன் எவர்களை முன்னறிந்தார். அங்கே அப்போஸ்தலர் 13 வாசித்தோம், இங்கே வாசிக்கிறோம். தேவன் எவர்களை நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறாரு. அவன் சொன்னான், யார்? அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன், நான் அப்பவுமே பார்த்தோங்காரு. அப்போ தற்செயலாக நடப்பதல்ல, இந்த கூட்டம் தற்செயலானதல்ல, தேவன் முன்குறித்து நம்ம அழைத்திருக்கிறார். அடுத்து அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம் விசுவாசத்தை விட்டுவிடாமல், தைரியத்தை விட்டுவிடாமல், நம்பிக்கையை விட்டுவிடாமல், விசுவாசத்தை விட்டுவிடாமல், தைரியம். எபிரேயர் 10 வாசிக்கிறோம் அந்த வசனம், ஞாபகம் இருக்கா? வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். அப்போ எபிரேயர் 10:38. அது இல்லை, அதுவும் வாசிங்க. இன்னும் 38 நினைக்கிறேன். எபிரேயர் 10 35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான விசுவாசம் மட்டும் இல்லை, என்னமும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். விசுவாசம் மட்டும் இல்லை, இங்கே என்னது இருக்கு? தைரியம். தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இதை நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு. எனவே விசுவாசத்தையும் தைரியத்தையும் என்ன செய்யக்கூடாது? அடுத்த ஒரு நம்பிக்கையை அறிக்கை செய்யல அசதியாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எனவே நாம் பாக்கியவான்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நமக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை பெற்றிருக்கிற நாம் அதிக விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் ஜெபிக்கவும், வேத வசனத்தை வாசிக்கவும், அதோடு மாத்திரம் இல்லை, இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும். வாசிக்கணும், ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு இதை சொல்லணும். அப்போ தான் நமக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.